குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எங்களிடம் தெரிவியுங்கள். திருக்குறள் 354. பொருளல்லவற்றை பொருளென்றுணரும் மருளானாம் மானா பிறப்பு. திருவள்ளுவர். விளக்கம். பொருள் அல்லாதவை நிலையற்ற செல்வம், புகழ், உடம்பின் இன்பங்கள். அவற்றையே மெய்ப்பொருள் என்று எண்ணுவது அறியாமை, மயக்கம், மருள். இவ்வாறு தவறான புரிதலுடன் வாழும் மனிதன் மாண்பற்ற பிறப்பு, அதாவது அவன் மனித பிறப்பு வீணாகிவிடுகிறது. இங்கு வள்ளுவர் வலியுறுத்துவது மெய்ப்பொருள் சமன் அறமும் ஆன்மீக ஞானமும். பொய்ப்பொருளை தேடி வாழ்வது பிறப்பின் பெருமையை இழக்கச் செய்கிறது. அதே கருத்தை வலியுறுத்தும் பெரியோர்களின் பாடல்கள். 1. திருமந்திரம். திருமூலர். பொருள் அல்ல பொருள் என பொருள் தேடார், அருள் அல்ல அறமென அருள் தேடார், உரல் அல்ல உரலென உரைப்பாரில்லை, இரல் அல்ல இரலென எம்புவாரில்லை. திருமூலர். பொருள். உண்மையில்லாதவற்றை பொருள் என தேடாமல் உண்மையான அருளையே அறமாக எண்ண வேண்டும். இல்லாததை உள்ளது எனவும் நிலையற்றதை நித்தியமெனவும் சொல்லக்கூடாது. 2. திருவாசகம். மாணிக்கவாசகர். உலகம் தவிர்க்கிலும் உன்னை தவிர்க்கிலேன், பொய்யான பொருள் எல்லாம் பொய்யென அறிவித்தாய். அலகம் தவிர்க்கிலா ஆனந்த சோதியாய், நிலகம் அலர நின்ற பெருமையே. மாணிக்கவாசகர். திருவாசகம். பொருள். உலகப் பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை, பொய்யானவை என்று எனக்கு புரிய வைத்தாய். அருளே உண்மையான பொருள். அந்த ஆனந்த ஒளியே மெய்யான பெருமை. இப்படி திருவள்ளுவரின் குறள் 354 சொல்லும் மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் வேறுபாடு என்ற கருத்தை திருமூலரும் மாணிக்கவாசகரும் பாடல்களில் வலியுறுத்தியிருப்பதை பார்க்கலாம். இது இருந்து கொண்டு தெரிகிறது திருக்குறளும் இந்தியாவில் உள்ள ஆன்மீக வாழ்க்கை முறையில் இருந்து வந்தது தான் என்பது தெளிவாக தெரிகிறது. வீடியோ உருவாக்கம் எஸ். கார்த்திகேயன்.